சங்கீதங்களின் புஸ்தகம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு, அவர் அதன் சகல மீட்டுக் கொள்ளுவார். அந்த 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் இணைத்து வாசிப்போம். இஸ்ரவேல் அருமையான சங்கீதங்களின் அந்த பகுதியை நாம் தியானிக்கிறோம். அந்த துவக்க பகுதியிலே அருமையான சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் எங்கிருந்து கூப்பிடுகிறேன்? ஆழங்களிலிருந்து. அது எந்த ஆழம் என்று சொல்லப்படவில்லை. யோசேப்பு குழியிலிருந்து கூப்பிட்டார். மோசே வனாந்தரத்திலிருந்து கூப்பிட்டிருப்பார். தாவீது அநேக பிரச்சனைகள் நடுவிலே சிக்கிக்கொண்ட தாவீது சொல்லுகிறார், நான் எங்கிருந்து கூப்பிடுகிறேன்? ஆழங்கள். அவ்வளவு பிரச்சனைகள் என் மேல என்ன செய்யுது? எழும்பி நிற்கிறது. மலை போல எழும்பி நிற்கிறது. ஒரு எரிக போல அதை எழும்பி நிற்கிறது. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது அங்கு ஒரு வார்த்தையை அவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்க, அங்கே 3வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனைகளும் இவைகள் ஏன் என் வாழ்க்கையிலே நுழைந்தது? இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் என் வாழ்க்கையில் இருந்த அக்கிரமங்கள், என் வாழ்க்கையில் இருந்த மீறுதல்கள், இது நிமித்தமாக நான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் நான் சிக்கிக்கொண்டேன். ஒரு பெரிய ஒரு உபத்திரத்தில் நான் சிக்கிக்கொண்டேன். பிரச்சனையின் ஆழத்தில் நான் காணப்படுகிறேன். ஆனால் எனக்கு தெரியும், உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு. மீட்பு என்ற சொல்லுக்கு விடுதலை, மீட்பு என்கிற வார்த்தைக்கு சுதந்திரம், மீட்பு என்கிற வார்த்தைக்கு ஒரு விசாலமான ஒரு இடம் என்பதை குறிக்கிறது. நான் எதற்காக இதை சொல்ல என்றால், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக நாம் ஒரு ஆழத்திலே காணப்படுகிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அங்கே வாசிக்கிறோம், கடைசியாக நாம் வாசிக்கிறோம், அவர் இஸ்ரவேலை அதின் சகல அக்கிரமங்கள் என்று என்ன செய்கிறாரா? மீட்டுக் கொள்ளுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த பகல் வேளை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்து விடுவிக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சொல்லுகிறவர்கள் ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், நம்முடைய அடிக்காயங்களை குணமாக்குகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை விட்டு நாம் மறந்து வாழ்ந்திருக்கலாம், தேவனை விட்டு நாம் தூர போய் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் அங்க சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கலாம் அதிகமாய் அதிகமாய் தேவ சமூகத்தில் எந்த ஒரு மகன் மகள் விழித்து இருக்கிறார்களோ, தேவனை தேடுகிறார்களோ, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மீட்பை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலமான ஒரு பாதையை உண்டாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இந்த பகல் வேளை ஒரு நெருக்கத்தில் நீ வந்திருக்கலாம், பிரச்சனையில் வந்திருக்கலாம், போராட்டத்தின் நடுவில் வந்திருக்கலாம், பரியாசத்தின் நடுவில் வந்திருக்கிறார். இந்த பகல் வேளை தேவன் சொல்லுகிறார், அவர்களை சகல அக்கிரமங்கள் என்று நான் மீட்டுக் கொள்வேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்து கடந்து செல்லுவோம். இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாம மகிமை.